ஏசி போட்ட ரயில் நல்ல குளுகுளுன்னு இருக்கே. ஆமாப்பா, ஏற்கனவே இது மழை காலம் குளிர்காலம்னு போய்கிட்டு இருக்கு. இதுல இருந்து ஏசிக்குள்ள வேற வந்து உட்காந்துருக்கோம். நல்ல வாடை விறக்கி. எல்லாரும் போர்வை வச்சிருப்பீங்கள டீ, எடுத்து மூடிக்கோங்க. இந்த சொட்டரு தலையில கட்டுற ஸ்கார்ஃபு ஏதாவது இருந்தால் கட்டிக்கோங்க டீ. சொட்டரெல்லாம் இல்லைக்கா, போர்வை இருக்கு, அதை எடுத்து மூடிக்கிட வேண்டியதான். மாலை சொட்டரெல்லாம் எடுத்து வச்சேன்னு சொன்னாலே. நல்லதா போச்சு அத்தை பாட்டி, இருந்தால் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. எனக்கு அந்த அளவுக்கு குளிர்ல டீ, சொட்டரெல்லாம் ஒன்றும் வேண்டாம், போர்வையை மூடிக்கிட்டு படுத்தா போதும். வணக்கம் வணக்கம், நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். எல்லாரும் என்ன செய்தீங்க? என்ன டீ, எங்கள் வீடுங்க? ஆமாம், நான் பக்கத்து சீட்டில் இருக்கேன். நீங்கள் இங்கே இருக்கீங்க. அது எங்கள் வீடு, இது உங்கள் வீடு. அது கிடக்கட்டும், எல்லாரும் நல்ல வசதியாக உட்காந்துருக்காங்களா? பிள்ளைகள் நல்லா உட்காந்துருக்கா பாத்தியா? ஆமாக்கா, பிள்ளைகள் எல்லாத்தையும் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க. அவங்க ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் எல்லாரும் நல்லா தான் உட்காந்துருக்கோங்க்கா. சரி, வண்டி கிளம்பி 10 நிமிஷம் ஆயிட்டு, மணிதான் 8:30 ஆயிட்டுல. டிடிஆர் வந்துட்டு போயிட்டாரு. சாப்பிட்றீங்களா? ஆமாக்கா, பசிக்க ஆரம்பிச்சிட்டு. எல்லாரும் சாப்பிட்ருவோம். நான் சப்பாத்தியும் கொண்டக்கடலை கறியும் கொண்டு வந்திருக்கேன் டீ. யாருக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க. எல்லாருமே சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாதோ? எல்லாரும் ஒன்றா உட்காந்தா நல்லா தான் இருக்கும். வேண்டாம் வேண்டாம், நம்ம எல்லாம் மொத்தமாக கூட்டம் போட்டுட்டு கிடந்தோம்னா மற்ற ஆளுகளுக்கு இடைஞ்சலா இருக்கும். பிறகு எல்லாரும் ஏப்பாம்பாங்க. அதனால எல்லாம் ஆளாளுக்கு அங்கங்கே உட்காந்து அப்படி சாப்பிட்றட்டும். சரி, அப்படின்னா முதல்ல பிள்ளைகளை சாப்பிட வச்சிருவோம், அதுக்கு பிறகு நம்ம சாப்பிடுவோம். சரி, எல்லாரும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்களாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் பிள்ளைகளை சாப்பிட வைக்கேன். சாப்பாடெல்லாம் தாங்க, கொண்டு கொடுத்துட்டு வரேன். சரி டீ, இது எடுத்து தாரேன். ரயில்ல போறது நல்லா இருக்கு, கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டே போகுது. நெட்டச்சி, பிள்ளைகளை சாப்பிட வைக்கேன்ட்டு போனேன், எல்லாம் சாப்பிட்டுச்சுங்களா? ஆமாக்கா, பிள்ளைகள் பூரா அழகா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டுங்க. இனிமேல் நம்ம மட்டும்தான் சாப்பிடணும். லட்சுமி அக்கா சொல்லுதாக, எல்லாரும் அங்கங்கே உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்கோங்கங்காக. எப்படி வசதி? அது சரிதான், ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். சரி, அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து அங்கே போயிடுவோமா? அங்கே உட்காந்து சாப்பிட்டு வந்துடுவோம். ஆமாட்டி, எல்லாரும் சேர்ந்து அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டு வந்துடுவோம். நானும் அதுவும் இட்லி கொண்டு வந்திருக்கோம், நல்லா இருக்கும். யார் வேணாலும் எடுத்து சாப்பிடுங்க. ஏன், நானும் இட்லி தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படியா ஊத்த ரோசா, நீ இட்லியை வச்சு கொண்டு வந்துட்டியா? ஆமா, எல்லாருக்கும் வேணுமேனு கூட கொஞ்சம் இட்லி கொண்டு வந்தேன். இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அதுக்கு பிறகு வடை, இவ்வளவும் செஞ்சு கொண்டு வந்தேன். நான் புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. வர்ற வழியில் ராமு புரோட்டா வாங்கிட்டு வந்தார். என்கிட்ட புரோட்டா வேணால் யாராவது எடுத்துக்கோங்க. நாங்க ஒன்றும் கொண்டு வரலையே, என்ன செய்ய? எதுவும் விற்பாங்களா? வாங்கிக்கிடுவோமா? ஏசி பெட்டிக்குள்ளே வந்து ஒன்றும் விற்க மாட்டாங்க. இந்த ரயிலில் உள்ளவங்க வேணால் வந்து கேட்பாங்க என்ன சாப்பாடு வேணும்னு. அந்த சாப்பாடு வாய்க்கு விளங்காது. பேசாமல் இருங்க, நாங்கள் தான் எல்லாருக்கும் சேர்த்து தானே கொண்டு வந்திருக்கோம். அதில் 2 சாப்பிட்டுக்கிடலாம். ஆமாம் ஆமாம், ரயில் சாப்பாடெல்லாம் வேண்டாம். வயிறு சரியில்லாமல் போயிட்டு என்ன செய்ய? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இவ்வளோகிட்டே வாங்கி சாப்பிட்டுக்கிடுவோம். தாத்தா புரோட்டா திங்கிறா? புரோட்டா ராத்திரி ஒத்து வராது டீ, வேண்டாம். நான் வேற ஏதாட்டு தின்னுக்கிடுதேன். புரோட்டா வேண்டாமா? அப்போனா இட்லி கொண்டு வந்திருக்காங்கல்ல, மாலாக்கா இட்லி, சில்பா இட்லி, அதுக்கு பிறகு லட்சுமி அக்கா சப்பாத்தியும் கொண்டக்கடலை கறியும் கொண்டு வந்திருக்காங்களாம். எது வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. ஐ, சப்பாத்தின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்போ சப்பாத்தியும் கடலைக்கறியும் சாப்பிட்டுக்கிடுதேன். ராத்திரி புரோட்டா திங்க மாட்டீரு, ஆனால் சப்பாத்தி திம்பீரோ? ஆமா, இந்த மனுஷன் ஒய்யாம சப்பாத்தியும் பாரு. நம்மளுக்கு தான் செய்யறது எரிச்சலா இருக்கும். அதை போட்டு மாவை பிழைஞ்சு தேய்ச்சி உருட்டிட்டு கிடக்கணும். இது நான் இட்லியும் தோசையும் கொடுத்துருவேன், இல்லைன்னா மத்தியானம் வச்சு சோத்தையே கொடுத்துருவேன். சப்பாத்தி அவ்வளவா செஞ்சே கொடுக்க மாட்டேன். இவருக்கு அதான் பிடிக்கும். அப்பனா லட்சுமி அக்கா சப்பாத்தி வச்சிருக்காங்கல்ல, வாங்க போய் சாப்பிட்டுக்கிடுவோம். சரி வாங்க, வயிறை போட்டு பசிக்க ஆரம்பிச்சிட்டு சீக்கிரம் சாப்பிடுவோம். இந்த விளங்காத வேலை பார்த்து விட்டுட்டாளுங்க. என்னை கொண்டு வந்து இந்த கூட்டத்துக்குள்ள போட்டாளுகளே. மனுஷன் உட்கார முடியுதா? இங்கே நெரிச்சுக்கிட்டுல வரானுங்க. பசி வேற குடலை புடுங்குது. இவளுக்கு சாப்பாடு கொண்டு வந்துருவாளுங்க. நல்ல வக்கனையா சாப்பிடலான்ட்டு வந்தேன். கடைசியில் வந்து பார்த்தா இப்படி சோத்துக்கு வழி இல்லாம கொண்டு வந்து நடுவுல ரயிலுக்குள்ள உட்கார வச்சுட்டாங்க. என் தலையெழுத்து. இது என்ன ஸ்டேஷன்ல வண்டி நிக்கி? கோயில்பட்டியா? அதுக்குள்ளேயே வந்துட்டு டீ காபி, டீ காபி, டீ காபி, டீ காபி. ஆமா, வயிறு பசிக்கிற நேரத்துக்கு டீ காப்பின்ட்டு வருவானுங்க. இட்லி, மசால் வடை, புரோட்டா, சப்பாத்தி, பிரியாணி. இட்லி, சப்பாத்தி, புரோட்டா, மசால் வடை, பிரியாணி. எங்க சாப்பாடு வந்திருக்கு, வாங்கி தின்னுங்க. உன் வேலையை பாரியா? உன்கிட்ட வந்து சாப்பாடு வேணும்னு இப்ப கேட்டனா? இல்ல, புலம்பிக்கிட்டே இருந்தீங்கல்ல, அதான் வயிறு பசிக்குன்னு நினைச்சேன். இந்த கூட்டத்துக்குள்ள வாங்கி வச்சு எப்படி திங்க முடியும்? நீ வேற வாயை பார்த்துக்கிட்டே இருக்க, நான் திங்க முடியுமா?
எல்லாரும் அப்படித்தானே சாப்பிடணும், வேற என்ன செய்ய? உங்களுக்கு வேணா தின்னுங்க, இல்லைன்னா போங்க. அழகா லட்சுமி இட்லி தோசை பூரின்னு கொண்டு வந்திருப்பா. அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து கிடக்க. யார் லட்சுமி? உங்க தங்கச்சியா? தங்கச்சியாவா? அவ சரியான கிழவி. உங்க பாட்டியா? ஆமா ஆமா, எனக்கு மட்டும் இல்ல, எங்க ஊருக்கே அவ தான் பாட்டி. இட்லி, மசால் வடை, புரோட்டா, சப்பாத்தி, பிரியாணி. ஏக்கா வண்டி எடுக்க போறான், சாப்பாடு எதுவும் வேணா வாங்கிக்கோங்க, பிறகு கிடைக்காது. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. சாப்பாடு உங்ககிட்ட இல்ல, பிறகு உங்களுக்கு தான் பசிக்கும். அடுத்து விருதுநகர்ல போய் தான் நிற்கும், பார்த்துக்கோங்க. ஒன்றும் தேவையில்லை. ஐயோ பசிக்க ஆரம்பிக்கே, என்ன செய்வே? வயிற்ற போட்டு கிள்ளுது. சரி ஏதாட்டும் ஒரு சாப்பாடை வாங்கியாவது திம்பும். அண்ணாச்சி, எனக்காண்டி போய் அந்த சன்னல் கிட்ட நின்று சாப்பாடு வாங்கிட்டு வந்து தாரீங்களா? ஏக்கா என்ன சாப்பாடு வேணும்? அதான் பிரியாணி விற்காங்கல்ல, பிரியாணி வாங்கிட்டு வா. அந்த பிரியாணியா வேணும்? பிரியாணி தானே? ஆமாக்கா, உப்பு சப்பு இருக்காது, உரப்பு இருக்காது, தக்காளி சோறு மாதிரி இருக்கும், மஞ்சையா இருக்கும், பரவாயில்லையா? எதுன்னா என்ன, ருசியா இருந்தா போதும். சாப்பிட்ட பிறகு 2 நாளைக்கு பின்னால வேலை வைக்கும், பரவாயில்லையா? என்ன சொல்லுதீரு? ஒரு தடவை இப்படித்தான் ரயில்ல போகும்போது இடியாப்பமும் முட்டை குழம்பும் வித்தானுங்கன்னு வாங்கி தின்னேன். தின்னுட்டு 3 நாள் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகி கிடந்தேன். சாப்பாடு விற்காங்க, வாங்கிக்கோங்க, நீர் தானே சொன்னீரு. நீங்க சாப்பாடு கொண்டு வரலையேன்னு சொன்னேன். இப்ப வேற ரயில் கிளம்பிட்டு எங்க போய் வாங்க முடியும்? யோ பாவி மனுஷா, வாங்க முடியாதுன்னா வாங்க முடியாதுன்னு சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே. நானும் போய் வாங்கியிருப்போம்ல. வயிறு பசி வேற கொள்ளுது, ரயில் வேற கிளம்பிட்டு. இப்ப நான் எங்க போய் வாங்க? சை, இதெல்லாம் எனக்கு தேவையா? இந்த டப்பால புளியோதரை வச்சிருக்க மாட்டி, யாராவது வேணா எடுத்துக்கோங்க. ஐ, புளியோதரையும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருங்க, இந்த புரோட்டாவை தின்னு முடிச்சுட்டு எடுத்துக்கிடுதேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. எத்தே, நம்ம வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மருமோளே. முருகேசா, நீ என்ன சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? வயசான காலத்தில் இட்லி சாப்பிடலாம்ல? மங்கம்மா, எனக்கு சப்பாத்தின்னா உயிர். நான் அதனால சப்பாத்தி தான் சாப்பிட போறேன். தாத்தா, சப்பாத்தி நிறைய இருக்குன்னு சாப்பிட்டுட்டு எடுத்துக்கோங்க. யார் வேணுமோ எடுத்துக்கோங்க. டீ நான் எலுமிச்சை சோறு முட்டையும் கொண்டு வந்திருக்கேன், யாராவது வேணா எடுத்துக்கோங்க. மாலா, புரோட்டா வேணா என்கிட்ட எடுத்துக்கோன்னு. சரி செல்வி, முதல்ல இட்லி கதையை முடிச்சிட்டு வாரேன். உனக்கு இட்லி வேணா எடுத்துக்கோ, அந்த சட்டியில் நிறைய இருக்கு. இந்த ரயிலில் ஒரு காபி சம்சா எதுவுமே வரமாட்டேக்கி. நம்ம கொண்டு வந்த சாப்பாடை தான் சாப்பிட வேண்டியிருக்கு. ஏசி பெட்டிக்குள்ள எவனும் வரமாட்டானுங்கன்னு நினைக்கேன். சாதாரண பெட்டியிலலாம் நல்ல இட்லி பூரி பொங்கல் சமோசா அது இதுன்னு வித்துக்கிட்டே வருவாங்க. வடை காப்பிலாம் விற்பாங்க. இங்கே தான் ஒன்றும் விற்க மாட்டேக்கி, ஒரு சத்தமும் கேட்க மாட்டேக்கி. உள்ளே கொண்டு எங்கேயோ கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்ட மாதிரி இருக்கு. இட்லி காப்பிலாம் அந்த சாதாரண பெட்டியில தான் வரும். ராதை கொடுத்து வச்ச உடனே நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருப்பா. ஆமாம், அவங்களுக்கு தான் தேவையானதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு தான் இங்கே ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ என்ன, நம்ம எல்லாம் சாப்பிட்டு படுக்க தானே போகிறோம். படுத்து தூங்குவோம். காலையில் ரயில்வேக்காரங்க உள்ள காப்பி கொண்டு வருவாங்க, அதை வாங்கி குடிச்சுக்கிடுவோம். மெட்ராஸுக்கு எத்தனை மணிக்கு போய் சேரும்? மெட்ராஸுக்கு காலையில் 7:20க்கெல்லாம் போயிடும். நம்ம மெட்ராஸுக்கா போகிறோம், பம்பாய்க்கு போகலையா? நம்ம பம்பாய்க்கு தான் போகிறோம். நம்ம ஊர்லேருந்து நேராக பம்பாய்க்கு ரயில் கிடையாதுல்ல, மெட்ராஸுக்கு வந்துட்டு வேற ரயிலில் மாறி போகணும். அப்படியா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நாங்கள் தடவை பம்பாய்க்கு போகும்போது இப்படி தான் இந்த ராதா உட்காந்து போகிறோம்ல, சாதாரண பெட்டி, அதில் தான் டிக்கெட் எடுத்துகிட்டு எல்லாரும் இடம் பிடிச்சி ஏறி உட்காந்து போனோம். அது நல்ல ஜாலியாக இருந்துச்சுல்லக்கா. ஆமாம், ஜாலியாக தான் இருந்துச்சு. ஆனால் ராதாக்கா அப்பவும் சம்சாக்காரன் கூட சண்டை போட்டு கிடந்தாங்கல்ல. ஆமாடி, இப்போ எவன் கூடலாம் சண்டை போட்டுட்டு கிடக்காலும் தெரியல. பேசாமல் அவளையும் நம்ம கூடயே இருக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்கலாமோ? டிடிஆர் பிடிச்சாருன்னா ஃபைன் போடுவாருக்கா. டிக்கெட் யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும் தான் உள்ளே இருக்க முடியும். ஆமாடி, ஃபைனை கொடு, 1000 கொடு, 2000 கொடுன்ட்டாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே யார்கிட்ட துட்டு இருக்கு? அவன் அங்கேயே கிடக்கட்டும். காலையில் எப்படி வந்துட போறா? மும்பைக்கு போகிற ட்ரெயின் எத்தனை மணிக்கு? 8:30 மணிக்கு அடுத்த ட்ரெயின். 8:30 மணிக்கா? சரி, அப்படின்னா நம்ம போய் பெட்டியை கிட்டி எடுத்து வச்சு இறங்குறதுக்கு எப்படி 8 மணி ஆயிரும். அதுக்கு பிறகு போய் இடத்த பார்த்து உட்கார வேண்டியதான். உட்கார்ந்த பிறகு சாப்பாடு எதுவும் வேணா வாங்கி சாப்பிட்டுக்கிடுவோன்னு. ஆமாம், அதுக்குன்னு 3 நாளைக்கு புளியோதரையாக கட்டி கொண்டு போக முடியும்? நம்ம காலையில் முதல்ல இறங்கின உடனே ராதாக்கு ஒரு ஃபோன் அடித்து நம்ம இருக்கிற இடத்துக்கு வர சொல்லிடணும். அப்புறம் அவளையும் கூட்டு போகணும்ல. ஆமாம் ஆமாம், ராத்திரி தூங்கும் போதே ஒரு ஃபோன் அடிச்சிரு. சாப்பிட்டாலாம் என்னன்னு கேளு. சரிக்கா, சாப்பிட்டு முடிச்சோன்னே அவளுக்கு ஒரு ஃபோன் அடித்து கேட்டுருதேன். நீ ராதாக்கு ஃபோன் அடி, நான் போய் இந்த பிள்ளைகளை பார்த்துட்டு வரேன். சத்தம் போடணும், இல்லைன்னா தூங்க மாட்டாளுங்க. உட்காந்து விடிய விடிய பேசிட்டு கிடப்பாளுங்க. ஒரு நாளைக்கு பேசிட்டு போட்டுமே, இப்போ என்ன உங்களுக்கு? இவளுக்கு கச்சா முச்சான்னு கத்திட்டு கிடப்பாளுங்க. மற்ற ஆட்களுக்கெல்லாம் தொந்தரவா இருக்கும். அப்படிலாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. போய் சத்தம் போட்டு தூங்க சொல்லிட்டு வரேன். செல்பாக்கா, எனக்கு சாப்பிட முடியல. இட்லி நிறைய இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுட்டி. இட்லி வேண்டாம்னா வச்சுட்டு சப்பாத்தி எடுத்துக்கிடுதியா? இல்ல லட்சுமி அக்கா, இதையே சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்.
இட்லியை என்கிட்ட கொடு, நான் இட்லி சாப்பிட்டுக்கிடுதேன், நீ சப்பாத்தி சாப்பிடு. ஐயோ, நான் ஏற்கனவே கையை விட்டு சாப்பிட்டுட்டேன். அதில் என்ன இருக்குது, நம்ம எல்லாரும் அக்கா தங்கச்சி மாதிரி தானே, பரவாயில்ல கொடு, நான் சாப்பிட்றேன். உனக்கு சப்பாத்தி பிடிச்சிருந்தா சப்பாத்தி சாப்பிடு. அப்படியா, சாப்பிட்றீங்களா? எனக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும், நான் சப்பாத்தி சாப்பிடட்டுமா? இது என்ன கேள்வி? நம்ம எல்லாரும் வேற கிடையாது சரியா? யாருக்கு எது வேணுமோ அள்ளி தின்னுங்க. இருக்கிற சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டு காலி பண்ணுங்க டி. நாளைக்கெல்லாம் இது தாங்காது சரியா? நாளைக்கு ரயிலில் தான் வாங்கி சாப்பிடணும். ஆமாம் ஆமாம், மதுவுக்கு சப்பாத்தி வச்சு கொடுங்க. லட்சுமி அக்கா, நீங்கள் செய்கிற சப்பாத்தி மட்டும் எப்படி சாஃப்டாகவே இருக்கு? நான் எப்பவும் போலதாட்டி செய்வேன். இல்லை, அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டேன் பார்த்தீங்களா உங்கள் வீட்டில், சூப்பராக இருந்துச்சு. அது ஒன்றும் இல்லட்டி, மாவு போட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் மிச்சம் மீதி வீட்டில் பால் இருந்துச்சுன்னா அதையும் ஊற்றிடுவேன். ஊற்றி போட்டு பிணைஞ்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கோயே, அந்த எண்ணெய் இருக்கிறதுனால சாஃப்டாகவே இருக்கும். எப்போ பிணைஞ்சாலும் சரி, எப்போ சுட்டாலும் சரி, நல்ல மெதுவாக இருக்கும். சுட்டு வச்சுட்டா கூட அப்புறம் அடுத்த நாள் சாப்பிட்டா கூட நல்ல மெதுவாக தான் இருக்கும். பாலெல்லாம் ஊற்றணுமாக்கும்? ஐயோ, பால் ஊற்றணும்னு அவசியம்லாம் கிடையாது. பால் சும்மா சட்டியில் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேயே தண்ணியை ஊற்றி கலக்கி அப்படியே ஊற்றி பிணைஞ்சிருவேன். இந்த ஐடியா நல்லா இருக்கே. பால் சட்டியில் தண்ணியை ஊற்றி கலக்கி மாவு பிணைஞ்சிடலாம். நான் அப்படித்தான் செய்வேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ செஞ்சுக்கோங்க டி. பிறகு என்னைய வந்து குறையெல்லாம் சொல்லாதீங்க. உன்னை யாருமா குறை சொன்னா? உன் சாப்பாடு சூப்பரா இருக்கு, அதைத்தான் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கேன். எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க, எடுத்து வச்சுட்டு படுப்போம். ஆமாம், எல்லாரும் அவங்க சீட்டில் போய் படுத்துக்கோங்க. முதல்ல நான் போய் இந்த பிள்ளைகளை பார்த்துட்டு வரேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா போறது ஜாலியா இருக்குல்ல? ஆமா பானு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பானு, மஞ்சு கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு பாரு. எனக்கு ஒன்றும் தெரியலையேக்கா. ஒன்றும் தெரியலையா? கோழி கொண்டே கழட்டிட்டு ரெட்டச்சடை போட்டிருக்கா பாரு. ஆமா, அதை நான் கவனிக்கவே இல்லையே. ரேகா, சும்மா இருக்க முடியலையே உனக்கு? மஞ்சு, நல்லா இருக்கு மஞ்சு இந்த சடை. சரி சரி, இனிமே அந்த கோழி கொண்டே போட மாட்டேன். அதான் உனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேண்டாம் வேண்டாம், இந்த பக்கத்துல உட்கார்ந்திருக்க பத்தியா, இந்த எருமை மாடு என்னைய பார்த்து கோழி கொண்டன்னு ஓயாம கூப்பிடுது. அதனால நான் இனிமே அந்த சடையை போட மாட்டேன். இனிமே இதைத்தான் போட போறேன். யாரை பார்த்து எருமை மாடுன்னு? உங்களுக்கு தான் சொன்னேன் சிஸ்டர். இரு அம்மாட்ட போய் சொல்லி கொடுக்க. ஏல, இன்னைக்கு ராத்திரி பூரா நம்ம தூங்காம விளையாடுவோமா? நானும் அதே தான் சொல்லலாம்னு நினச்சேன். நல்லா இருக்கும், ஜாலியாக விளையாடுவோம். ராத்திரி பூரா என்ன விளையாட? ரோட்லனா கிரிக்கெட் விளையாடலாம், இங்க உட்கார்ந்து என்னத்த விளையாட? அதான் இந்த மணி இந்த பைக்குள்ள எப்பவும் ஒரு பால் வச்சுக்கிட்டே இருப்பானே, பால் வச்சு தூக்கி போட்டு விளையாட வேண்டியதானே? அந்த பால் சுவேதாட்ட கொடுத்துட்டேன், அந்த பால் என்கிட்ட இல்லை. ஏல, எல்லாரும் சேர்ந்து பாட்டுக்கு பாட்டு விளையாடுவோம்ல? பாட்டுக்கு பாட்டா நல்லா தான் இருக்கும். அப்போ அதே விளையாடுவோமா? ஆமாம், என்னத்தையாவது விளையாடுவோம். இன்னும் 2 நாளைக்கு ரயிலில் தான் கிடக்கணும், பிறகு போர் அடிக்கும்ல. என்னது வேணாலும் விளையாடுவோம், ஆனால் ராத்திரி பூரா தூங்கக்கூடாது. இப்படியே முழிச்சு கிடந்து விளையாண்டுட்டு இருப்போம், அப்போ தான் ஜாலியாக இருக்கும். எப்படியா இன்னும் தூங்கலையா? உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, போய் படுங்க. எடு விளக்க மாட்டேன், ஒழுங்க போய் படுக்கிற வழியை பாரு. ஏம்மா, கொஞ்ச நேரமாச்சும் விளையாண்டுட்டு படுக்கோமே. போய் படுக்க போறிய இல்லையா? சின்ன பிள்ளைகளையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கா. போறேன், போய் படுக்க. என்னையவே சொல்லுவீங்க, மஞ்சுதான் எதுக்கு ஐடியா கொடுத்தா தெரியுமா? அடி பாவி, போய் சொல்லுதாமா. இவதாமா ஐடியா கொடுத்தா. ராத்திரி பூரா பாட்டுக்கு பாட்டு விளையாடுவோம் இவதான் சொன்னா. எனக்கு தெரியும் டி, யார் சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியும். போய் படுங்க. ஏலே வாங்களே, நம்ம போய் நைஸாக படுத்துருவோம். பிறகு இந்த அத்தை நம்மளே ஏசிடுவாங்க. விடிய விடிய கதை பேசிக்கிட்டு பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு நல்ல ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தேன். எங்க அம்மா விடுதாங்களாக்கும், வந்து படுங்க உயிரை வாங்குதாங்களே. அதான் அத்தை போயிட்டாங்களே, நம்ம விளையாடுவோமா? வேண்டாம், லட்சுமி அத்தை வந்து ஏசுவாங்க. பேசாம நம்ம தூங்குவோம். பானு, நம்ம சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாதான் சத்தம் கேட்டு அவங்க வருவாங்க. நம்ம அமைதியா பேசினா அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஏம்மா, மஞ்சு ராத்திரி பூரா கதை பேசிக்கிட்டு இருக்க போறாளாம், தூங்க மாட்டாளாம். ஏ ரேகா, கிறுக்கு மெண்டல், எதுக்கு அம்மாட்ட போட்டு கொடுக்க? ஏ மஞ்சு, தூங்க போறியா இல்லையா? ஏம்மா, நான் தூங்குதேம்மா. துரோகி, முதல்ல விளையாடுவோம்னு சொன்னதே நீதான், இப்ப அம்மாட்ட என்னைய மாட்டி விட்டுட்டியோ? இரு, உன்னை ஊர்ல போய் கவனிச்சுக்கிடுதேன். ஏம்மா, உங்ககிட்ட சொன்னதுக்கு மஞ்சு ஏன் மண்டையை உடைச்சிருவேன்னு சொல்லுதாம்மா. அடியே வந்தான்னு வச்சுக்கோ, 2 பேரையும் ரயில்ல இருந்து வெளியே தூக்கி போட்டுருவேன். சரி, எல்லாரும் படுத்துட்டாங்க. நம்ம ராதாக்கு ஒரு ஃபோன் அடித்து கேட்டுருவோம். தனியாக கிடக்கா, என்ன செய்தான்னு தெரியல. ஒரு ஃபோன் அடிச்சேன்னா பேசாமல் இருப்பா. சாணியாக்கா ஃபோன் அடிக்காக. ஐயையோ, ரயிலில் ஏறிட்டோன்னு அவகிட்ட சொல்லவே இல்லையே, மறந்தே போயிட்டே. எதுவும் சொல்லுவாங்களோ? சரி, என்னன்னு கேட்போம். ஹலோ சாணியாக்கா.
என்ன கண்ணா ரயில் ஏறலையோ? ரயில் விட்டுட்டீங்களோ? ஏக்கா மன்னிச்சிருங்கக்கா, சொல்லவே மறந்துட்டேன். ரயிலில் எல்லாரும் ஏறிட்டோம். ஏறி வந்து உட்காந்து ரயில் கிளம்பி நாங்கள் சாப்பிட்டுட்டு பிள்ளைலாம் படுக்க ஆரம்பிச்சிட்டுக்கா. ஒரு ஃபோன் அடிச்சு கிளம்பிட்டோன்னு சொல்லியிருக்கலாம்ல கண்ணா. நான் இங்கே இன்னும் வரலையோன்னு நினச்சி தேடிக்கிட்டு இருக்கேன். நீ இன்னும் ஃபோன் பண்ணாமல் இருக்க, ஏன் இப்படி இருக்க? சரி அதெல்லாம் விடு, நாளைக்கு காலையில் மறுபடியும் வேற ரயிலில் ஏறணும் தெரியுமில்ல? ஏக்கா மன்னிச்சிருங்கக்கா, எல்லாரும் சேர்ந்து ரயிலில் ஏறி வந்தோமா, அந்த அவசரத்தில் மறந்துட்டேங்க்கா, மன்னிச்சிருங்க. நாளைக்கு இன்னொரு ரயிலில் ஏறணும்னு எனக்கு ஞாபகம் இருக்குக்கா. காலையில் எல்லாரும் ஏற்றி கூட்டு வந்துடுதே. மாலக்கண்ணா கொஞ்சம் உன் அக்கௌண்ட்டில் காசு போட்டு விடுதே. நாளைக்கு பூரா சாப்பாடு செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு. யாரும் எந்த செலவும் பண்ண விடாத, எல்லாத்துக்கும் நீயே கொடுத்துரு. அதெல்லாம் ஏன் போடுதீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்கள் பார்த்து வரமாட்டோமாக்கும். அதெல்லாம் முடியாது கண்ணா, நான் தான் கொடுப்பேன். நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து மறுபடியும் வீட்டுக்கு போகிற வரைக்கும் 1 ரூபா கூட செலவு பண்ணக்கூடாது. எல்லா செலவும் நான் தான் பண்ணணும். சரி, எல்லாருக்கும் என்ன வேணுமோ வாங்கி கொடுத்து நான் கூப்பிட்டு வரேன். சரி கண்ணா, மும்பை ரயிலில் ஏறிட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடின்னு. நான் கரெக்டாக ரயில் வர நேரத்துக்கு ஆள் அனுப்பி விட்ருதேன். டிரைவர் அனுப்பி விடுதே, எல்லாரும் வண்டியில் வந்துருங்க. சரிக்கா, நாங்கள் வந்துருதோம். சரி கண்ணா, போய் தூங்கு, நேரம் ஆயிட்டு பாரு. சாணி அக்காவை ஒரு வழியை சமாதானப்படுத்தியாச்சு. அடுத்து ராதாட்ட பேசுவோம். என்ன இவ எதுக்கு எனக்கு ஃபோன் அடிக்கா? அடியே ஒத்த ரோசா, நீ மட்டும் என் கையில கிடைச்சுன்னு வச்சுக்கோ, நீ சட்னி ஆயிருவே. ராதா என்ன சொல்லுதே? ஒண்ணுமே கேட்கல. கேட்காது, உனக்கு ஒண்ணுமே கேட்காது. நீங்க தான் நல்ல வசதியா குளுகுளுன்னு உட்கார்ந்துக்கிட்டு வாரீங்கல்ல, இங்க கஷ்டப்பட்டு கூட்டத்துக்குள்ள அவஸ்தைப்பட்டுக்கிட்டு வரவங்களுக்கு தானே வழி தெரியும். சரி சரி, சாப்பிட்டல்ல, அது கேட்க தான் ஃபோன் அடிச்சேன். பத்திரமா இருக்கல்ல? காலையில் இறங்கணும்னு வேற ட்ரெயினுக்கு போகணும், சரியா? வந்துரு, இங்கே ஒன்றும் கேட்க மாட்டேங்கி. நான் ஃபோனை வச்சிருந்தேன். அடி கிறுக்கச்சி, இந்த கூட்டத்துக்குள்ள நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்? பாதவத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போதே போனை வச்சிருக்கா. கிராதகி வேணுக்குள்ளே தான் போனை வச்சிருப்பா. அவ பேசுறது எனக்கு நல்லா கேக்கு, நான் பேசுறது மட்டும் அவளுக்கு கேட்கலையோ? போய் சொல்லுதா. அவங்க வீட்டில் இருக்காங்கல்ல, அதனால அவங்க பேசுறது உனக்கு நல்லா கேட்கும். நீ பேசுறது கூட்டத்தில் அவங்களுக்கு எப்படி கேட்கும்? யோ கிறுக்கா, அவ ஒண்ணு வீட்ல இல்ல, அவளு என் கூட வந்தவதான். அவளுக்கெல்லாம் ஏசி பெட்டியில இருக்காளுங்க. எனக்கு தான் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலன்னு இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். ஓ, ஏசி பெட்டியில் போக வேண்டிய ஆளா? அதான் குழம்பிக்கிட்டே வரியா? சூடான டீ டீ டீ, மசாலா டீ, இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, சூடான டீ 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 டீ. நல்ல வேலை, ஆபத்துக்கு இந்த டீ காரனாவது வந்தானே. பசியில செத்து போயிருவனோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். கடவுளா பார்த்து இந்த டீ காரனை அனுப்பி வச்சிருக்காரு. அண்ணாச்சி ஒரு டீ கொடுங்க. ஏமா எனக்கு ஒரு டீ சேர்த்து வாங்கித்தாயே. விளக்க மாதிரி பிஞ்சிரும். உனக்கு ஏன் நான் டீ வாங்கி தரணும்? டீயை கொண்டாப்பா நீ முதல்ல. 10 ரூபா எடுமா. இந்தாப்பா 10 ரூபா. டீ டீ டீ, சுவையான டீ, மசாலா டீ, சூப்பர் டீ, இஞ்சி டீ, இஞ்சி டீ, இஞ்சி டீ. எம் 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 எம். ஆஹா, ஒரு வாய் டீ தொண்டைக்குள்ள இறங்கணும்னு தான் நிம்மதியா இருக்கு. இப்ப தான் போன உயிரே திரும்ப வந்த மாதிரி இருக்கு. சம்சா சம்சா சம்சா, சூடான சம்சா, சுவையான சம்சா, சம்சா சம்சா. ஆஹா, டீயை மட்டும் தனியா குடிக்கமே நினைச்சேன். அடுத்து சம்சா வந்துட்டே. அண்ணாச்சி சம்சாவை கொண்டாங்க. என்ன விலை அண்ணாச்சி? 4 சம்சா 20 ரூபா. எனக்கு ஒன்று கொடுங்க அண்ணாச்சி. இந்தாம்மா 20 ரூபா எடு. இந்தாங்க 20 ரூபா. சம்சா சம்சா சம்சா, சூடான சம்சா, 4 20 ரூபா. சம்சா சம்சா சம்சா. ஏமா 4 சம்சாவை தனியாவை திங்க போறேன். ஏன் மண்டையா இப்ப எதுக்கு கேட்க? இல்ல, உன்னைய பார்த்தாலே 4 திங்கிற மாதிரி தெரியல. 2 தான் திம்ப போல இருக்கு. நீ 2 தின்னுட்டு எனக்கு 2 தாயே. யோ இங்க பாரியா, ஒழுங்க பேசாம திரும்பி உட்கார்ந்துரு. நான் திங்கிறது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காத, எனக்கு வயித்த வலிக்க போகுது. ஒழுங்க மரியாதை போயிரு. 2 சம்சா கொடுத்தா என்ன? நாளை எச்சி கையால கூட காக்கா ஓட்ட மாட்டேன். என்கிட்ட வந்து 2 சம்சா கேக்கியோ? ஒழுங்க மரியாதை தூர போயிரு. இல்லன்னா வாங்கி ஒரு மீதி விட்டேன்னு வச்சுக்கோயேன். அந்த ஒரு பொம்பளை உட்காந்துருக்கா பத்தியா, அவ மடியில போய் விழுந்துருவேன். திரும்பி உட்காரியா, நான் சம்சா திங்க போறேன். என்னை பார்த்துக்கிட்டே இருக்காத. சை, இந்த பொம்பளை சரியான பஜாரியா இருப்பா போல. ஒரு சம்சா கூட தர மாட்டேக்கா. நானே 30 ரூபா தண்டத்துக்கு கொடுத்துருக்கேன்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவன் அதுலயும் பங்குக்கு வாரான். அழகா அவளுக்கு கூட சேர்ந்து ஒற்றுமையா இருந்திருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு 30 ரூபா செலவாயிருக்குமா? அவளுகளே எனக்கும் சேர்த்து சாப்பாடு கொண்டு வந்திருப்பாளுங்க. ராதா இதை தின்னு, ராதா அதை தின்னுன்னு என்னைய ஓடி ஓடி கவனிச்சிருப்பாளுங்க. நானும் அவளுக்கு கூட நல்ல சொகுசா குளு குளுன்னு ஏசியில தூங்கிட்டு வந்திருப்பேன். இங்க வந்து இப்படிலாம் கஷ்டப்பட தேவையா எனக்கு? சரி, ராத்திரி பொழுத மட்டும் எப்படியாவது கழிச்சிருவோம். ராத்திரி அங்க போயிருவோம்ல, அதுக்கு பிறகு எனக்கு செலவு கிடையாது. அவளுக்கு கூட சேர்ந்துக்கிட வேண்டியதான். இனிமே நம்ம தனியா இருந்து என்ன செய்ய? ஊர்ல எல்லாரும் நம்மள ஒதுக்கி வைக்காங்க. எனக்கு இப்படி இருக்கவே கஷ்டமா இருக்கு. நான் தனியா இருந்தேன்னா எல்லாவளும் என்னைய மதிப்பாளுகன்னு பார்த்தா எவளும் என்னைய மதிக்க மாட்டேக்கா. ஊர்ல இருக்கிற அடிபூர எனக்கு தான் உழுது. இனிமே நான் தனியாவே இருக்க கூடாது. எல்லாரு கூடயும் சேர்ந்து கூட்டத்தோட கூட்டமா தெரிய வேண்டியதான். நந்தினிமா சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. நீங்க இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க? வண்டி மதுரையில நின்றுகிட்டு இருக்குமா. மதுரையில ஒரு 1/2 மணி நேரம் நிக்கும்ல. அப்படியாம்மா, சரி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுமா. நானும் சாப்பாடு கொண்டு வந்தேன். லட்சுமி மாலான்னு எல்லாரும் கொண்டு வந்திருந்தாளுங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டோம். ஏம்மா, அப்பா உங்க கூட வரல? இங்கே தானே இருக்காங்க. ஆமாட்டி, உங்க அப்பா அங்கதான் கிடக்காரு. அவர் வரலன்ட்டாரு. சாப்பாட்டுக்கு தான் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. ஏம்மா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன்ல, நான் போய் அப்பாவை பார்த்துக்கிடுதேன். சாப்பாடெல்லாம் நானே கொடுத்துருதேம்மா.
நீ சாப்பாடு கொண்டு கொடுமா, ஆனா நீ செஞ்சு கொடுக்காத என்ன, பாவம் அந்த மனுஷன். எம்மா கிண்டல் அடிக்காதீங்க. உப்புமாக்கு எத்தனை பாக்கெட் உப்பு போடணும்னு கேட்டவா தானம்மா நீ? எம்மா அப்புறமா நான் உப்புமா செய்ய பழகிட்டோம்ல. சரிம்மா, பார்த்து எடுத்து சாப்பாடு செய்யணும். வீட்டில் இருக்கிற ஆளுங்க உயிர் ரொம்ப முக்கியம். எம்மா கிண்டல் அடிச்சுட்டே இருக்காதீங்கம்மா, நான் சாப்பாடு செய்ய படிச்சிருவேன். சரி தங்கம், நீ நல்லா படிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். சரிம்மா, காலையில் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரியா? நாளைக்கு பம்பாய்க்கு போக மாட்டோம் டி, காலையில் மெட்ராஸுக்கு தான் போவோம். மெட்ராஸில் இருந்து அதுக்கு பிறகு வேற ரயிலில் போகணுமாமே. ஆமாம்மா, வேற ரயிலில் தான் போகணும். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? மெட்ராஸ்ல இருந்து பம்பாய்க்கு போகிறதுக்கு ஒரு 24 மணி நேரம் ஆகுமா. ஃபாஸ்ட்டாக போகிற ட்ரெயின்னா 22 மணி நேரத்தில் போயிடும். அவ்வளோ நேரம் ஆகுமா? அப்போ நம்ம நாளைக்கு காலையில் கிளம்புனா நாளை கழிச்சு காலையில் தான் போய் சேருவோமோ? ஆமாம்மா. சரிப்போ, இன்னும் 2 நாளைக்கு பொழுது பூரா ரயிலில் தான் நினைக்கேன். ஏம்மா பத்திரமா போயிட்டு வாங்க. போனோன்னே எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரியா? சரி தங்கம், அம்மா ஃபோன் அடிக்க. நீங்கள் அங்கே போனோன்னே அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்கம்மா. சரி டி, சொல்லிடுதே, நீ தூங்கு. அம்மா ஃபோன் வைக்கிட்டா? சரிம்மா, ஃபோனு வைங்க. சரி, நம்ம பாத்ரூமுக்கு போயிட்டு வந்து படுப்போம். பட்டு தூங்கிட்டியா? இல்லங்க, தூக்கமே வர மாட்டேங்கி. புது இடமா இருக்குல்ல. குளிர் வேற கிடுகிடுன்னு நடுங்குது, தூக்கமும் வர மாட்டேக்கி. என்ன செய்யன்னு தெரியல. ரா பொழுது இப்படியே போயிரும் போல. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல தன்னால தூக்கம் வந்துருங்க. அப்படியே தாளாட்டுற மாதிரியே இருக்குல்ல, அப்படியே தூங்குங்க. இந்த 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்து மேலே படுக்க வச்சிருக்காளுங்க. பேசாம மங்கம்மா இங்க வந்திருக்கலாம்ல. ராத்திரி பூரா அவளை பார்த்துக்கிட்டே இருந்தா எனக்கு நல்ல பொழுது போகும். யோ கிழவா, வயசான ஆட்கள் எல்லாம் கீழே படுக்க போட்டுட்டு நாங்கெல்லாம் மேலே ஏறி படுத்து கிடக்கோம். நீர் என்ன மங்கம்மாவை கொண்டு வந்து இங்க போடணும் கீரு. பாவம் அந்த பாட்டி. ஏட்டி என் மங்கம்மாவை பார்த்து பாட்டின்னு சொல்லாத, அடிப்பிச்சிருவேன். அவங்கள நானு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல 2 பேரும் சேர்ந்து தான் உங்க எல்லாரையும் பழி வாங்க திட்டம் போட்டோம். அதெல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு? ஆமாட்டி, மங்கம்மா கொஞ்ச நாளா உன் கூட சேர்ந்து கிறுக்கு பிடிச்சி போய் அலைஞ்சிட்டு கிடந்தால, அதுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஆமா தாத்தா, நானும் அப்படித்தான் அலைஞ்சேன். அதுக்கு பிறகு எல்லாரையும் பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு திருந்திட்டேன். உன் கூட சேர்ந்ததுனாலதான் என் மங்கம்மா அப்படி ஆயிட்டா தெரியுமா? இல்லைன்னா அவ ரொம்ப நல்லவா. என்ன கிழவா சொல்லுதீரு? நான் தான் உங்க மங்கம்மாவை கெடுத்தேன்னு சொல்லுதீரா? ஆமா, உன் கூட சேர்ந்ததுனாலதான் அவ அப்படி மருமகளை போட்டு ஏசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இன்னொரு பிள்ளைய கூட்டிட்டு வந்து கெட்டி வைக்கலாம் பார்த்தா. இல்லைன்னா அவ ஒழுங்கா தானே இருந்தா. யோ கிழவா, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டு இவளுக்கு எல்லாரும் ஜாலியா இருந்தாளுங்க. அதனாலதான் நான் பழி வாங்குறதுக்கு திட்டம் எல்லாம் போட்டேன். ஆனா அத்தை பாட்டிக்கு அவளுக்கு ஏற்கனவே ஆகாது. அதனாலதான் அத்தை பாட்டி என் கூட சேர்ந்துச்சு. சரி, பழைய கதையெல்லாம் விடுமா. இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அதே போதும். ஆமா தாத்தா, நம்ம எல்லாரும் இப்ப சந்தோஷமா இருக்கோம். இந்த சந்தோஷத்துல எந்த கண்ணும் பற்றக்கூடாது. கடவுள் நம்ம கூட துணையா இருப்பாருமா. நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நம்ம நல்லதே நினைப்போம், நம்மளுக்கும் நல்லதே நடக்கும். பேசாம தூங்குங்களே. சல 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 சலன்னு ஓலப்பையில நாய் மொண்ட மாதிரி பேசிக்கிட்டே வாரீங்க. அடுத்த ஆளுக்கு தூங்க வேண்டாமா? சரி, கோவப்படாத பட்டு, தூங்குதேன். பொக்கவாயி, என்ன செய்தீங்க? நெட்டம்மா, இப்போ தான் உன்னை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே ஃபோன் அடிச்சிட்டேன். சாப்பிட்டீங்களா? பாப்பா என்ன செய்தா? நான் சாப்பிட்டேன் நெட்டம்மா. பாப்பா இருந்தால் படுத்திருக்கா பாரு. தூங்கிட்டாளா? ஆமாம் நெட்டம்மா, தொட்டிலில் போட்டு ஆட்டி தூங்க வச்சாச்சு. நான் தூக்கிட்டு வரேன்னே, நீங்கள் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கேட்கவே இல்லை. நான் பார்த்துக்கிட்டது நெட்டம்மா, நீ சந்தோஷமா போயிட்டு வா. சரி ராமு, நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல? ஆமாம் நெட்டம்மா, உன்னை ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு வரும்போதே சித்திக்கு எனக்கும் சேர்த்து புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேன். நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ராத்திரி தூங்கும்போது மறக்காமல் பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு படுத்துருங்க என்ன? சரி நெட்டம்மா, அதெல்லாம் நான் வச்சிருந்தேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் ராமு. என்னெல்லாம் சாப்பிட்டேன் தெரியுமா? புரோட்டா சாப்பிட்டேன், லட்சுமி அக்கா சப்பாத்தி கொண்டு வந்திருந்தாங்க, அதை சாப்பிட்டேன், மாலாக்கா இட்லி வடையெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. அப்போ நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ராமு, இங்கே பார்த்தீங்களா? இங்கே போர்வை தலைகாணிலாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம் நெட்டம்மா, ஏசி பெட்டியில் தருவாங்க. நீ போர்வை கொண்டு போயிருக்கல்ல? ஆமாம், நானும் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இருந்தாலும் இங்கே தந்திருக்காங்கல்ல, அதை வச்சே மூடிக்கிட வேண்டியதான். சரி நெட்டம்மா, காலையில் எனக்கு ஃபோன் அடின்னு. நானும் தூங்க போகிறேன், ஆஃபீஸுக்கு போகணும்ல. ஆட்டும் குட்டு நைட்டு. குட் நைட் நெட்டம்மா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ பொக்கவாயா. எம்மா என்ன குளிருது? வாட விரைக்கி
குளிரில் பல்லெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுது. இந்த ஏசி ஆஃப் பண்ண முடியாதோ? அதை எப்படி ஆஃப் பண்ண முடியும் தெரியல. பேசாம நல்ல போர்வை இழுத்து சுருட்டிக்கிட்டு படுங்க. ஐயோ கடவுளே, இப்போ தான் படுத்திருக்கோம், இப்போமே குளிர் கிடுகிடு நடுங்குது. இன்னும் போக போக நடுராத்திரியில ரொம்ப குளிருமே. இன்னைக்கு இல்லாமல் இன்னும் 2 நாளைக்கு வேற குளிருக்குள்ளேயே கடந்துட்டு போகணுமே. சளி பிடிச்சி காய்ச்சல் வந்துடும் போலயே. ஏசி ரயிலில் போடாமல் சாதாரண ரயிலில் போட்டிருக்கலாம்ல. இவங்க எதுக்கு இப்படி பண்ணுதாக? வீட்டிலலாம் நல்லா ஏசி போட்டு தூங்குதானே செய்வீங்க, இங்கே மட்டும் என்ன குறை சொல்லுதீங்க? வீட்டில் ஏசி போட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டு ஃபேனை போட்டு விட்டுருவோம்ல. இங்கே அப்படி செய்ய முடியலையே. எப்படி ஆஃப் பண்ணணும்னு தெரியல, ஒன்றும் தெரிய மாட்டேக்கி. லட்சுமி அக்கா, பிள்ளைகள் தூங்கிட்டாளுகளா? ஆமாட்டி, தூங்கிட்டாளுக. 2 கத்து கத்துன பிறகு தான் தூங்குதாளுக. இல்லைன்னா விடிய விடிய உட்காந்து பாட்டு கச்சேரி நடத்த போகிறாளுகளாம். பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா கிடக்கல, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு போட்டுமே, நீ ஏன் சத்தம் போடுதே? அத்தை பாட்டி, உங்களுக்கு அவளுகளை பற்றி தெரியாது. அவளுக்கு விளையாட ஆரம்பிச்சாளுங்கன்னா விடிய விடிய விளையாடுவாளுங்க. ஒருத்தரையும் தூங்க விட மாட்டாளுங்க. ஆமாம், லட்சுமி அக்கா சொல்கிறது கரெக்டு தான். இந்த பிள்ளைகள் கத்திட்டு கிடந்துச்சுன்னா நம்மளாம் தூங்க முடியாது. எப்படி இன்னும் 1 வாரத்துக்கு சேர்ந்து தானே கிடக்க போகுதுங்க. அங்கே போய் ஆட்டம் போட வேண்டியதானே. இன்னைக்கே போடணுமாக்கும். மாலா, ராதாக்கு ஃபோன் அடித்து பேச சொன்னனே, பேசுனியா? ஆமாக்கா, பேசிட்டேன். அவள் ஜாலியாக இருக்கா போல. அங்கே ஒரே சத்தமாக கேட்கு. எனக்கு அவள் பேசுனது ஒன்றுமே கேட்கல. அவள் சாப்பிட்டேன் தூங்க போகிறேன்னா சரி தூங்குன்னு ஃபோனை வச்சுட்டேன். காலையில் வந்துட சொன்னியாட்டி? காலையில் ஃபோன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். விடிஞ்சோடனே ஃபோன் அடிப்பா. சரி, நம்ம எப்படி 7:20க்கு தானே போய் இறங்குவோம். இறங்கின பிறகு தான் பார்க்கணும். ஏக்கா, நம்ம இந்த ஸ்டேஷன் கிடையாதுக்கா, வேறு ஸ்டேஷனுக்கு போய் தான் பம்பாய்க்கு ட்ரெயின் ஏறணும். ஆமாம், அது வேறு ஒன்று இருக்குல்ல. இது எக்மோர் ஸ்டேஷனு, நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ளே போகணும். ஆமத்தே, சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் தான் ஏறணும். அதனால எல்லாரும் இறங்கின உடனே டக்குன்னு 2 ஆட்டோவை பிடிச்சி கிளம்பிடுவோம். 2 ஆட்டோலாம் காணாது, 4 ஆட்டோ பிடிச்சாதான் காணும். 4 ஆட்டோ இதுக்கு பிடிச்சிக்கிட்டு பஸ் வரும். எல்லாம் பஸ்ஸில் ஏறி கிளம்பி போயிடுவோம். பஸ்ஸிலலாம் பெட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு பிள்ளைகளை இழுத்துட்டு போக முடியாதுக்கா. காலையில் நேரத்தில் கூட்டமாக இருக்கும். நம்ம பேசாமல் 2 டாக்ஸி பிடிச்சி போயிடுவோம். ஆட்டோலே வேண்டாங்க, இவ டாக்ஸி பிடிச்சி போகணுங்காலே. டாக்ஸி பிடிச்சி எப்படி போக முடியும்? துட்டு யார்கிட்ட இருக்கு? சாணி அக்கா துட்டு போட்டு விட்ருக்காங்க. நாளைக்கு டாக்ஸியில் போகிறதுக்கும் சரி, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அவங்க போட்டு விட்ருக்காங்க. அதனால யாரும் கவலைப்படாதீங்க. யாரும் ₹1 கூட செலவழிக்க வேண்டாம். இந்த சாணி அக்காவுக்கு எவ்வளோ நல்ல மனசு. இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. எல்லாம் துட்டு சம்பாதிச்சோமா, நம்ம பிள்ளைகளுக்கு வீட்டுக்குன்னு வச்சுக்கிட்டோமான்னு இல்லாமல் இவங்க நம்மளுக்கு உளுந்து இப்படி செய்தாங்களே. ஏக்கா, நம்ம தலைவரும் அப்படித்தானே? ஆமாடி, இந்த மாதிரி ஒரு ஊரில் வந்து வாழ்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கெல்லாம் நீங்கள் எனக்கு தாண்டி நன்றி சொல்லணும். நான் தான் சிம்ரனை வீட்டுக்கு கூட்டு வந்தேன், ஞாபகம் இருக்கா? அது எப்படி மறக்கும்? வீட்டை விட்டு ஓடி வந்து கிணத்தடியில் உட்காந்துக்கிட்டு இருந்தால நீங்கள் தானே போய் கூட்டு வந்தீங்க. எதுக்கு கூட்டு வந்தாங்கன்னு கேளுங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு 2ஆம் தரமாக கட்டி வைக்க. சரி விடு, அதெல்லாம் பழைய கதை. இப்போ தான் எல்லாம் மாறிட்டுல. அப்போ எனக்கு உடனே பிடிக்காது, அதனால நான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ தான் நம்ம 2 பேரும் ராசி ஆயிட்டோம்ல. ஆமத்தே, நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி. எங்கள் அம்மா இருந்தால் கூட என்னை இந்த அளவுக்கு கவனிக்க மாட்டாங்க. நீங்கள் எனக்காக என்னெல்லாம் செய்கிறீங்க. எல்லா வீட்லேயும் மாமியார் மருமகளும் உங்களை மாதிரியே இருந்துட்டா எல்லாம் நல்லாயிருக்கும். சரி தூங்குங்கம்மா. பிள்ளைகள பேசாதீங்க பேசாதீங்கன்னு விரட்டி தூங்க வச்சுட்டு இவங்க கடந்து கதையை பேசிட்டு கிடக்காங்க. அதானே, அப்படி சொல்லுங்க செல்வியக்கா. ஏட்டி, நீ என்ன தூங்காமையே கிடக்க? ஆமாம், நான் ராமுட்ட இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் ஃபோனை வச்சேன். இனிமே தான் தூங்கணும். சரிட்டி, எல்லாரும் தூங்குங்க. காலையில் சீக்கிரம் எந்திக்கணும். சீக்கிரம்லாம் எந்திக்க வேண்டாம். ரயிலை கடைசியில் கொண்டு நிப்பாட்டி போட்டுருவானுங்க. நம்ம மெதுவாக எந்திரிச்சு போனால் போதும். நீ மெதுவாக எந்திரிச்சு போகிறதுக்குள்ளே அந்த ரயில் பம்பாய்க்கு கிளம்பி போயிடும். நம்ம வேகமாக எந்திரிச்சு டாக்ஸியை பிடிச்சி போனால் தான் போக முடியும். அது ஒன்று இருக்குல்ல. ஆமாம், அப்போ காலையில் எல்லாரையும் 6 மணிக்கெலாம் எழுப்பி விட்ருங்கண்ணே. சரி, நான் எல்லாரும் எழுப்பி விடுதேன் தாய்களா. இப்போ தூங்குங்க.